வணக்கம். என் பேர் தேன்மொழி. ஜோதிடர், டாரட் கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜி ஹீலிங் இதனோட ப்ரொஃபஷன். இது என்னோட புது சேனல். நான் பேச போகிறது என்னென்னா, வழக்கமாக மற்ற ஜோதிடர்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் அந்த இதில் இல்லாமல், நான் சொல்ல போகிறது எப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் இல்லை பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரொஃபஷனல் வழிகாட்டின என்னுடைய இந்த ஜோதிடத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இமயமலையில் வாழும் என் குரு இருக்கும் வாழ்க்கை ஆசானுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதை பார்க்குறவங்க பயனடைவீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் எல்லாமே இந்த பதிவில் கிடைக்கும், என்னுடைய பக்கத்தில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மட்டும்தான், இமெயில் ஐடி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு கைடன்ஸும் என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நம்ம எவ்வளோக்களோ பாசிட்டிவிட்டியாக இருக்கமோ அவ்வளோக்களோ லைஃப் நல்லா இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது அது நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நம்ம வெளியில் யாரும் சொல்கிறத பார்க்காம ஒரு வாழ்க்கையில் ஒரு நேர்மறை எண்ணங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பேஜில் இருக்கும். அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய முதல் பதிவு இன்ட்ரொடக்ஷனை தாண்டி என்னுடைய முதல் பதிவு எதை பற்றினா, இந்த வருட ஜூன் 2, 2026 அன்று நடைபெற்ற குரு பயிற்சி பற்றி தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீ என்ன புதுசாக சொல்ல போகிறோமா, ஆல்ரெடி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கை மாறலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன் நானே ஒரு கலவரப்பதை சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி படிக்கும்போது தான் இல்லை, நம்ம வாழ்க்கையே இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே சுற்றின ஒரு வாழ்க்கை தான். அப்போ அதுக்கான பதிலும் அங்கே தான் இருக்கும். நம்ம தேடுறதை விட்டுட்டு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒன்றா தான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்டு திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டே இருப்போம். அது இல்லாமல் வந்தோம், வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம், முக்தி பெற்றோம் அப்படின்ட்டு போகணும். எல்லாராலையும் முக்திங்கிறது எல்லாரும் முக்தியை தேடி இங்கே இந்த உலகத்துக்கு வாழ வரலை. இருந்தாலும் வாழ்கிற வரையும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். அதுதான் அந்த ஜோதிடமும் சொல்லுது. ஸோ இதில் இப்போது குரு கடக ராசிக்கு வர்றாரு. கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படிங்கும்போது அது எதை குறிக்குதுன்னா, மனம். நம்ம மனசில் எந்த அளவுக்கு எண்ணங்கள் இல்லை நம்ம என்ன உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வெளி உலகத்தில் எல்லா ஒரு உணர்ச்சியும் காமிச்சு, அன்பு, கோபம், ஒரு அறிவை காமிச்சு இதுவரையும் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் குருங்கிறது ஒரு அறிவு, உங்களுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு கிரகம். இதுக்கு நம்ம எல்லோரும் நினைக்க படிப்பு தான், படிப்பு நல்லா படிச்சுட்டா போதும், குரு காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. படிப்பையும் தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா விழிப்படைஞ்சு நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுகிறாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிறையா உள்ளே வச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கான ஒரு ஒரு மருந்தாக தான் இந்த குரு பயிற்சி சொல்ல முடியும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும், அந்த மருந்தாக தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி அறிவை வச்சு நல்லா வாழ்ந்துருப்போம். எவனை எப்போ ஏமாற்றலாம், இவங்ககிட்டருந்து எப்படி காசு பிடுங்கிறது, என்ன இவனை எப்படி தள்ளிவிட்டு மேலே வர்றதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மனசை தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில் ஓடி 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 நிறையா கிடச்சிருக்கலாம், சில பேர் கிடச்சிருக்கலாம். ஆனால் பல பேர் கிடைக்காம போனதான் மிச்சம். நிறைய பேர் நிறையா பேஜில் என்ன பண்ணால் கமெண்ட் போட்டிருப்பாங்க, இவங்க சொல்கிறதே சரியில்லை, என் லைஃப்பில் நடக்கவே இல்லை, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதுக்கு கிரகம் மாறுதல் மட்டும் பதிலாக வராது. நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோம் அதில் இருந்து தான் பதில் கிடைக்கும். நம்மளே மாற்றிக்காமல் விட்டதை பார்த்துக்கிட்டு, ஐயோ குரு வந்துட்டார், அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் இங்கே உண்மை. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பு மிக்கதாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒரு உலகளவையும் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. முதல்ல உலகளவில் பார்க்கும்போது கடகத்தில் வரும்போது நியூரிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு
ஒரு அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஒரு கருப்பை ஒரு அம்மா லைக் என்ன சொல்லணும்னா மதர் எனர்ஜி மதர் கம்ஃபர்ட். ஒரு அம்மா கூட தான் நம்ம எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு குழந்தைக்கு அம்மா கூட இருந்தால் எவ்வளோ அம்மா கூட இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக ஒரு அன்பாக இருக்குமோ, அந்த குழந்தை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இப்போது இந்த குரு பயிற்சி அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறது. ஒரு எமோஷ்னலி உள்ள அறிவை மேம்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பாதி என்னத்தை தேடி ஓடிட்டீங்க, இப்போ நீங்கள் எதை உண்மையாக மிஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் குரு சொல்ல வர்றாரு. அதில் முக்கியமான வார்த்தைன்னு சொல்ல பார்த்தா மனிதம், ஹியூமனிட்டி அது இருக்கான்னு கேட்டால் பார்க்குறவங்க தான் சொல்லணும். மனிதம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம முதல்ல கொடுக்குறோமா, வெளியில் கிடைக்கிற 2வது விஷயம், நம்ம முதல்ல கொடுக்குறோமான்னு பார்க்கணும். நம்ம அதை பார்க்காம அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோடு இருக்கோமா. இப்போ நம்ம அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா குழந்தைங்க கணவர் மனைவி இவங்க எல்லாத்துலேயும் வந்து கேட்டால் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்தை அப்படியே மைண்டில் ஒரு வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது மாறிட்டே இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று அதை மாற்றிக்கணும், அது ஒரு தடவை மாற்றிக்கிட்டு வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி வாழ்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை மாற்றிக்காம இல்லை இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன், ஊர் என்ன பேசுவோம், என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், என் பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த டைம் மாற்றிக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை விட்டுட்டு தலைவர் வந்து காப்பாற்றுவார், இந்த அரசியல் கட்சி வந்தால் நான் எங்கள் லைஃப் மாறிடும், அந்த தலைவர் வந்தால் மாறிடும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமே உணவு, உடை, இருப்பிடம். இங்கே ஆல்ரெடி தண்ணிக்கான கஷ்டமும் வந்துருச்சு. உணவுங்கிறது உணவில் வந்து ஒரு நஞ்சு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் யாரும் வாழ்கிறதில்ல. யாரை கேட்டாலும் சுகருன்றாங்க, பிபின்றாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேட்டால் சுகருன்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்ம அடிப்படை வாழ்க்கை முறையை மறந்துட்டு நம்ம ரூட்டை விட்டுட்டு, ரூட்டுனா நம்மளோட அடிப்படை வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை விட்டுட்டு நம்ம வெறும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வச்சு ஓடிட்டு இருந்தா ஒன்றும் அப்புறம் அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும், என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க மனுஷன் வேணும்ல. மனுஷன் இருக்கணும்னா மனிதம் இருக்கணும். மனிதம் இருந்தால் தான் அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் தான் அந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு ஆசிரியர், ஒரு வாழ்க்கை ஆசான், மனசாட்சி இது எல்லாம் சேர்ந்தது தான். எப்படி வந்து கடகம் ஒரு கருவறை அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருவறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குரு அந்த கருவுக்குள்ளேயே இருக்க ஒரு உயிருக்கு அறிவு கொடுக்குற ஒரு ஆசான், எமோஷ்னல் விஸ்டம், ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுல உலகத்தை சுற்றி வர்றது ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வெறும் ஒரு கூட்டம், இந்த கூட்டம் இப்போ இருக்க ஒரு வாழ்க்கை அறிவை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எமோஷ்னலும் அதில் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அது அந்த வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு எம்டினஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல், உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் வந்த எந்த ஒரு வெற்றியும் ஒரு நிலையான வெற்றியாக இருக்காது. ஏன்னா ஆன்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆன்மா வந்து திருப்தியாக இருக்கணும். திருப்தி இல்லாத ஆன்மா திரும்ப திரும்ப தான் அந்த உலகத்துக்கு வர வைக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம இந்த குரு பயிற்சியில் நம்ம எப்படி நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குடும்பம் மூலிமா நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் இது. ஒரு மேஜராக இந்த டைம் அதுக்கான டைம் தான். இதுக்கு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிக்கணும். மன்னிக்கிறதே வந்து ஒரு கடவுள் குணம்னு சொல்லுவாங்க. மன்னிக்காமல் இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அதனால் ஒன்று இருக்குது. நம்ம இப்படியே இருந்துட்டால் ஏமாற்றிட மாட்டாங்களா? எஸ், கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கணும். பேசுகிறாங்களா? ஓகே, ஒரு மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விலகிக்கிறது தான் நல்லது.
உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை திரும்ப செய்வாங்கங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மறுபடியும் கஷ்டத்தில் வந்து நிற்போம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு இதாக வாழ்ந்துருப்போம். நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து எழுதி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வாழ்க்கை தான். வெறும் இன்றைக்கி நடக்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம வாழ முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வரும்போது அந்த ஒரு வாழ்க்கை குழந்தையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மூலியம் ஒரு நொஸ்டாலஜி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் நம்ம ஒரு மெமரிஸில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து எமோஷ்னலாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறோமோ, எமோஷ்னலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். உலகத்தில் அப்படின்னு சொல்ல போனால் நேர்மையாக இல்லைன்னா அப்படின்னா அரசாங்கமே இந்த 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 டைமில், அதாவது இந்த குரு கடகமில் இருக்க வரையும் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு கேள்வியே சந்திக்க நேரிடும். நிறைய கேள்விகள் வரும். ஒரு ஆட்டங்கான்ற ஒரு முறை தான் இருக்கும். நிறைய ஊரில் நிறைய மழை பெய்யும். எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்லாம் நல்ல மழை பெய்யும். சில இடத்துல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைமையை தான் இந்த டைமில் இருக்க போகுது. இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி மனிதத்தோடு வாழ்ந்தால் தான் நம்ம இதிலேருந்து மீண்டு வர முடியும். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. நம்ம வரலாற்றை பார்த்தாலே தெரியும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். வெளியில் பார்க்குறத விட நமக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த குரு சொல்ல போகிறது. இன்னொன்று நம்ம முன்னோர்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். முன்னோர்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா உடனே போயிட்டு நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அவங்க ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குன்னு ஒரு விதி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஹீலிங் அப்படின்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்கள்ட்ட நம்ம பேசினாலே மனசு வந்து ஒரு அமைதியாக தெரியும். அந்த மாதிரி அதுவும் வந்து கடவுளும் மனிதனும் ஒன்றாய் வாழ்ந்தது தான் நம்ம முன்னோர்கள். நம்ம இப்போ வந்து நம்ம வெறும் கடவுளை மட்டுமா வெறும் வந்து வாழ்ந்தால் போதும், இல்லை நமக்குள்ளே இருக்க ஒரு மிருகத்தை மட்டும் வந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், வெளியில் வந்து ஒரு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நமக்குள்ளே இருக்க கடவுளையும் நம்ம வெளில கொண்டு வரணும். அந்த கடவுள் தான் நம்ம முன்னோர்கள். எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த டைமில் அப்படின்னா, ஏமாற்றுவாங்க. எதில் ஏமாற்றுவாங்கன்னா உங்கள் எமோஷனலை வச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கு மனசளவில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் பண்ணால் உங்களை வச்சு ஏமாற்றி எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பான். இதுதானே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கேம்மா அதனால் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நம்ம ஏமாறவங்க தானே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏமாத்துனவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவன் அந்த டைமில் அனுபவிக்க தான் போகிறான். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று வந்து இல்லை நான் கரெக்டு தான், என்ன தான் நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை என் மேலே தப்பு இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், என்ன தான் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்னா இல்லை இவங்க என் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை என் கூட இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போது வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயத்தை அவங்க மேலே காமிக்கிறது, இல்லை வந்து அவங்கள அடக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான நெகட்டிவ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விலகி இருக்கிறது. இதான் என் லைஃப், நான் அப்படியே இருந்துக்குவேன்ப்பா, இது நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்கள போய் நான் பார்த்துக்க மாட்டேன், இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டே கொடுக்கணும். ஸோ எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கணும். வளர்ச்சியை தாண்டி எமோஷனல் அப்படிங்கிறது தான் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சொல்ல வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப்பில் இருந்து இதுலேருந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும், ஃபுட் டொனேஷன்.
விலங்குகளுக்கெல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு குடுக்குற மாரி, இல்ல அதுக்கான உணவு குடுக்குற மாரி வாய்ப்பு இருந்தா அத குடுக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே உதவி பண்ணணும். அதுக்கு நம்மளால முடியும் அப்டின்னா கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா, அவங்க நம்மளோட பாதி. அதனால நம்ம குடும்பத்த விட்டுட்டு வெளியில எதையும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இவங்கள பார்த்துட்டு தான் வெளியில தேடணும். இவங்கள பார்க்காம வெளியில ஓடுனா, கடைசி வரையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சொல்லுவாங்க, அ ஒரு அன்பு இல்லாம, ஒரு கருணை இல்லாத எந்த ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட் எதுவுமே நிலைக்காது. ஒன்லைன்ல இதுதான். ஸோ ஓவராலா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுங்கிறத நான் இதில சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன சொல்ல வராரு? நம்ம என்ன பண்ணிக்கிட்டா இந்த குரு பெயர்ச்சிய நமக்கு ஏத்த மாரி நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறத பார்ப்போம். குரு பெயர்ச்சியில இப்போ விருச்சிகம். விருச்சிகத்துக்கு வந்து குரு 9ஆம் இடத்துல வராரு. அ 9ஆம் இடத்துக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா இதுலயும் எமோஷனலா ஒரு விஷயத்த பண்ண வேண்டிய நேரம் இது. 9ஆம் இடத்துல வந்து என்ன வரும்னா, உங்களோட டிராவல், லாங் டெர்ம் ஜர்னி, உங்களோட படிப்பு, ஆ டீச்சிங் நீங்க என்ன வெளியில சொல்லி தர்றீங்க, நீங்க உங்க இதுல வெளியில யாருக்கு என்ன கத்துக் குடுக்குறீங்க அப்படின்றது, உங்களோட நம்பிக்கை, அப்புறம் உங்களோட அப்பா, உங்களோட குரு, இவங்க ரிலேட்டடா இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ குரு சொல்ல வர விஷயமே இந்த இடத்துல வேற. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு, அது என்னன்னு புரிஞ்சுகிட்டு, உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போகும்போது, இந்த டைம் ரொம்ப நீங்க பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் விருச்சிகம். நம்ம என்ன பண்ணணும் இந்த டைம்ல அப்டின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆன்மீகமா வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு படிப்ப தேட ஆரம்பிக்கணும். ஆன்மீகம் நத்திங் பட் எமோஷனல் விஸ்டம். மனசளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது, ஒரு சைக்காலஜிக்கலா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து லைஃப்ல நெறைய பார்த்திருப்போம். நெறைய பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இக்னோர் பண்ணியிருப்போம். இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்த கண்டுபிடிச்சுன்னு ஒரு தத்துவம் வரும். அந்த தத்துவம் தெரிஞ்சுக்கணும்ல, அந்த தத்துவம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து குரு வந்து அந்த தத்துவத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. "காலமே பொய்யடா வெறும் காற்றடித்த பையடா" அப்படிங்கிற மாரி என்னமோ போய் தேடிருக்கலாம் இதுக்கு முன்னாடி. இப்போ வாழ்க்கையோட அர்த்தத்த தேடுங்க. வாழ்க்கைய தேடுங்க. நெறைய தேடுங்க, படிங்க, கத்துக்குங்க. ஒரு குரு உங்களுக்காக வச்சுக்கோங்க. உங்களோட குரு உங்க அப்பாவா இருக்கலாம். இல்ல வந்து உங்க டீச்சரா இருக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்டு கூட ஒரு இதுவா இருக்கலாம். இல்ல ஒரு ஆன்மீகத்துல இருக்கலாம். ஆன்மீகம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய வந்து யோகா, மெடிடேஷன் சென்டர்லாம் இருக்கு. அவங்க நெறைய வந்து ஆன்மீகத்த பத்தி பேசுவாங்க. ஈவன் அவங்கள கூட உங்க குருவா வச்சுக்கலாம். தத்துவத்த வந்து சாக்ரடீஸ், அதுக்கப்புறம் நெறைய சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்களோட தத்துவம் அவங்களோட புக்ஸ் படிக்கிறது, இல்ல நெறைய தத்துவம் சம்மந்தப்பட்ட நெறைய அனுபவத்த, அறிவ தேடுறது தான் ஹையர் லேர்னிங். அதுவும் இந்த டைம்ல ஆக்டிவேட் ஆகுது. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா எல்லாமே இதுதான். மத்த இதுல ஃபோக்கஸ் பண்ணா இருக்கு. ஆனா மெயினான ஒரு பண்ண வேண்டியது லைஃப்ல இப்போ இந்த ஒண்ணு இருக்கு. இதுதான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. என்ன மைண்ட் செட் அளவுல வந்து இப்போ ஒரு மாற்றம் வரும் அப்டின்னா, ஒரு ஹையர் வாழ்க்கையில ஒரு அர்த்தத்த தேடுன ஒரு எண்ணம் மனசுல வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தத்துவம் ரிலேட்டடா வந்து ஒரு அ எண்ணம் வரலாம். லைக் இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு யோசிக்க தோணலாம். இதுல வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன வரும் அப்டின்னா, உங்களுக்கு நெறைய டிராவல் பண்றது மாரி ஒரு வாய்ப்பு நெறைய வரும். அப்படி இல்ல, எனக்கு டிராவலே பண்ண பிடிக்காது அப்படின்றப்ப, முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அப்பதான் இதோட ஒரு ஃபுல் எனர்ஜி நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எஜுகேஷன். படிக்கணும்னு நெனைக்கிறீங்க, அதுவும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நெனைக்கிறீங்க, இல்ல படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த டைம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. லைக் பர்ஃபெக்ட்டா மத்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களோட படிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்டின்னா, நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஒரு குட் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் டீச்சிங். நீங்க நெறைய மேபி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கலாம். எனக்கு எல்லாமே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் தேவையில்ல, கத்துக்க தேவையில்ல அப்டின்ட்டு இருக்காம, சொல்லிக் குடுங்க. தெரிஞ்சத உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்க கூடாதுல்ல. அத பத்தி சொல்லணும்ல. அதுதான் குரு சொல்லுவாரு. சொல்லிக் குடுங்க. மத்தவங்களுக்கு குருவா இருங்க. உங்களுக்கு ஒரு குருவ வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சேலஞ்சிங்கா பாக்குறது உங்க நம்பிக்கை, உங்களோட பிலீஃப் சிஸ்டம் வந்து ஒரு கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. ஒரு அர்த்தத்தோட இருக்கணும். ஒரு அம் நம்பிக்கையோட இருக்கணும். ஒரு உண்மையோட மீனிங்கோட இருக்கணும். அதான் அர்த்தம்னு சொல்லிட்டேன். அ நான் குருட்டுத்தனமா எதையும் நம்பாம, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதுங்கிற மாரி, உங்களோட அனுபவத்துல உணர்ந்து, உங்க உண்மைய உங்களுக்குள்ள உணர்ந்து பாருங்க. அது உண்மையா? அப்படின்றது. அறிவார்ந்த செயலா பார்க்கும்போது, உண்ம வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும்.
அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு இருக்கக்கூடாது. அது வந்து அகைன் கண்மூடித்தனமான நம்பிக்கை தான். நம்மளா ஒரு விஷயம் உணரும்போது அது வந்து வாவ்! பிளெஸிங்ஸ். இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு உண்மைய தேடி போறீங்க. உங்களுக்கான உண்மைய தேடி போறீங்க. நீங்க யாரும் உண்மைய தேடி போறோம். இல்ல ஒரு குருவ தேடி போறோம். இல்ல வந்து திடீர்னு பார்த்தா அப்பா வந்து ஒரு அப்பா கிட்டயே நம்ம நெறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கலாம். வாழ்க்கைய பத்தி கத்துக்கலாம். ஸோ இந்த டைம் வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. நிறைய டிராவல் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உலகத்த சார்ந்த ஒரு பார்வை மாறும். இதுக்கு முன்னாடி ஒரு இந்த உலகமே இப்படிதான், இல்ல இங்க இருக்கவங்கலாம் இப்படிதான், இது இப்படிதான், அப்படிதான்ட்டு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். நீங்க இப்ப டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உலகத்து மேல இருக்க ஒரு பார்வை வந்து ஒரு மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தர்மா. நீங்க எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத நீங்க டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அத பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த 1 இயர் நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, டிராவல் பண்ணி உங்களோட நம்பிக்கை, உங்களோட பிலீஃப் சிஸ்டத்த மாத்தும்போது, அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வரும். அதனால இப்போ மத்ததெல்லாம் தூக்கி ஓரம் விட்டுட்டு, நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. முக்கியமா டிராவல். இந்த டைம்ல வந்து நீங்க வந்து இதுதான் சொல்லி ஒரு நம்ப வச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்ம கல்ச்சர், இதான் நம்ம கலாச்சாரம். இல்ல இதான் உண்மை, இதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது, இப்ப இந்த டைம்ல அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பீங்க. இல்ல உங்க மனசுக்குள்ள கொஸ்டின் வரும். இல்லையே! நம்ம ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அகைன் டீப்பர் அ பிலாசபி தத்துவத்த பத்தி யோசிக்க தோணும். இதெல்லாம் ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிறதும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொசைட்டில தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சட்டம். இதுதான் சட்டம். இதான் ஃபாலோ பண்ணணும். இத ஏன் நான் ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்களே உணர்ந்து பார்க்கறதுக்காக போவீங்க. ஆமா நோமேட்ஸ் ஸ்டார்ட் யுவர் ஜர்னி. இப்போ வந்து குரு வந்து 5, 7, 9ஆம் பார்வையில வந்து உங்களோட 5ஆம் வீடு, 11ஆம் வீடு, 1ஆம் வீட்ட பார்க்குறப்போ, உங்களோட கிரியேட்டிவிட்டி, ஆ இது உங்களோட லவ்வு, அ ரொமான்ஸ் பார்ட்னர் கூட லவ்ன்றது இதுக்கு முன்னாடி லவ் ஒரு விஷயம் பெர்ஃபெக்ட் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா, இப்போ வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டி ஏதோ ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறீங்கன்னா, இப்போ அந்த டைம் இந்த டைம் பெஸ்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப உங்களோட சோல் வந்து இப்போ வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டா ஃபீல் பண்ணும். இதெல்லாம் பண்றோம். நமக்கு இதெல்லாம் புடிச்சிருக்கு. ஒரு ஒரு சோல் டச்சிங் மொமெண்ட்ஸ் நெறைய இப்போ வர ஆரம்பிக்கும். அதுவும் லவ்வுன்னு வரப்போ, இல்ல லவ்வுன்னு ஒரு விஷயம் இருக்கப்போ, கண்டிப்பா நெறையாவே இதுல வந்து நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 11ஆம் வீட்ல வரும்போது, உங்களோட கனவு, உங்களோட கம்யூனிட்டி, உங்க கூட இருக்கவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு அது அந்த குரூப் ரிலேட்டட் சக்சஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்ல ஒரு கம்யூனிட்டி ஏதோ ஒரு இதுல இருக்கீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. ஒரு சம்திங் ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு சப்போர்ட் வந்து இந்த டைம்ல வேணும் அப்டின்னா, அவங்ககிட்ட வந்து ட்ரை பண்ணா கிடைக்கும். உங்களோட ஐடென்டிட்டி நீங்க யாரு அப்டின்றதே வந்து ஒரு ரொம்ப ஒரு பிளெஸ்ட் மொமெண்ட்டா மாறும். ஒரு கம்பேஷனேட்டடா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வயசா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு தத்துவவாதியா மாறப் போறீங்க நீங்கலாம். நம்ம விருச்சிகம் தத்துவமா மாறதுக்கு ரெடியா? இந்த எனர்ஜிலாம் அதுக்கு தான் ரெடியா இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டைம்ல நெறைய பேரு இந்த விருச்சிகம் சம்மந்தமா அ இல்ல விருச்சிக ராசி, இல்ல விருச்சிக லக்னம் இவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்டின்னா, முடிஞ்ச அளவு ஒரு குருவ தேடி கண்டுபிடிங்க. நெறைய ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும். ஆன்மீக பயணம் ஒரு அ கோவில் போறது, அ இந்த ட்ரெக்கிங் போறது, ஆன்மீகம் நேற்று சார்ந்த பயணம் எதுனாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து தெரப்பி. மனசுல ஏதோ கஷ்டமா இருக்கு அப்டின்னா, ஒரு தெரப்பி போய்க்கிறது நல்லது. ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொல்லி தர்றீங்க, இல்ல வந்து ஒரு விஷயம் ஏதாவது சொல்லணும்னு நெனைக்கிறீங்க. இல்ல ஒரு ரிசர்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப நல்ல டைமா இருக்கு. ஸோ இந்த எனர்ஜிய நீங்க அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னொன்னு சொல்லப்போனா ஒரு நதி, அதாவது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதிகள போயிட்டு பார்த்துட்டு வர்றது. அ வாய்ப்பு கிடைச்சா கங்கா, யமுனா போயிட்டு வரலாம். இல்ல வாய்ப்பு கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் காவேரியாச்சும் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது அங்க போயிட்டு வர்றது. இதுக்கு மேல காவேரில தண்ணி வருமான்னு தெரியல. பட் இன்கேஸ் தண்ணி வருது, இந்த ஆடி பதினெட்டுக்குலாம் தண்ணி வரும். அப்பலாம் ஒரு எட்டு போயிட்டு அப்படியே ஒரு கடவுளே அப்படின்ட்டு ஒரு குழியில போட்டு வர்றது. கடவுள்ட்ட வேண்டுறது இல்ல. நமக்குள்ள நம்ம சரணடைற மாரி அது. இந்த டைம்ல எந்த அளவுக்கு நீங்க உண்மைய தெரிஞ்சுக்கிறீங்களோ வாழ்க்கைய பத்தி, சமூகத்த பத்தி, அந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களுக்குள்ள அந்த பயத்துலருந்து வெளியில வரலாம். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் எனர்ஜி தான் இப்போ உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிகம். கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணா தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு குரு போகும்போது, இன்னும் நம்ம பெட்டரா லைஃப் மூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும்.
இல்ல நம்ம கர்மா இல்ல வந்து இவ்வளோ நாளா நம்மள அறியாம நமக்குள்ள கேரி பண்ணிட்டு இருக்கிறது, ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, ட்ராமா இருந்துட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு வலி இருந்துட்டே இருக்கும். அது ஏன் எதனாலன்னு நம்ம இதுக்கு முன்னாடி யோசிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அத பத்தி யோசிச்சு அத சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம். அது நெறைய பார்த்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி. இப்போ திரும்ப அந்த மாரிலாம் இருக்கு அப்டின்னா, அது துரோகத்திலருந்து அந்த துரோகத்தினால ஏற்பட்ட வலியிலருந்து வெளில வர்றது ரொம்ப நல்லது. நான் நல்லது தான் பண்ணேன், என்ன ஏமாத்திட்டு போயிட்டான் அப்டிங்கிற துரோகம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. வெளிய வந்து தான் ஆகணும். எமோஷனலா கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றது. யாராச்சும் உங்கள வந்து உங்க எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாசத்த வச்சிருக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு வச்சு உங்களோட நீங்க வந்து ஒரு அ அ அவங்க கூட வந்து ஏதோ ஒரு இதுக்காக உங்கள கண்ட்ரோல் பண்ற மாரி, அது எந்த ரிலேஷன்ஷிப்பா வேணா இருக்கலாம். அதுவும் பார்த்துக்கிட்டு அதுலருந்து வெளில வர்றது நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துட்டுருக்கும். என்ன பயம்னே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டுருக்கும். ஆன்மீக பயம். ஆன்மீகம்ங்கிறது நீங்க உங்கள பத்தி யோசிக்கும்போது பயம் வரும். இப்போ அந்த பயத்துலருந்து வெளில வரதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க ஆன்மீகத்துல உங்களோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா நெறைய பயத்துலருந்து வெளில வரலாம் இப்போ. இந்த டைம்ல உங்களோட பிலீஃப் சிஸ்டத்த மாத்திக்கணும். மாத்திக்கிற மாரி நெலைம வந்து சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேமிலி, குடும்பம்ன்றது நீங்க நெறைய வந்து ஒரு இவ்வளோ நாள் உண்மைய நெனச்சுட்டு இருப்பீங்க. அது உண்மை இல்ல. நிச்சயமா இதுக்கு உங்களுக்கு தெரியாத உண்மைகள் இருக்குல்ல, அது எல்லாமே வெளில வரும். மேபி நீங்க அப்ப நெறைய கொஸ்டின் பண்ணிருப்பீங்க. ஓகே இதெல்லாமா நீங்க நம்பிட்டு இருந்தீங்க ஃபேமிலி. இத நம்பி தான் என் வாழ்க்கைய நான் வந்து எடுத்துட்டு போனேன் அப்படிங்கிறது இருக்கு. அது எல்லாமே இப்ப வெளில வரும். அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை ஒரு ஒரு பயம் வரும். அது ஒரு கர்ம மாரியே இருக்கும். யார நம்புறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாரி ஒரு பயம் வரும். அதுவும் இந்த டைம்ல திரும்ப உங்களுக்கு லைஃப்ல வந்துட்டுருக்கும். அது அப்படி வருதுன்னா, கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணுமா? வேணாமா? இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் லைஃப்ல அப்ளை பண்ணி தான் எடுத்துட்டு போணும். ஸோ அடுத்து ஒரு லெசன் வைஸ்ல பார்க்கும்போது நீங்க உண்மைய பாருங்க. இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு யோசிங்க. வெறும் அகைன் காதுல கேட்கறத வச்சு, பார்க்கறத வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிறாதீங்க. இது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். ஏன் நீங்க சொல்ற வார்த்தையே உண்மையான்னு உங்களுக்கு தெரியாது. அதையும் வந்து உங்களுக்குள்ள இருந்து உண்மையா தான் வருதான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ உண்மைய தெரிஞ்சுக்கங்க. ஒரு பெரிய பாடமா இந்த டைம்ல வந்து குரு உங்களுக்கு சொல்லியிருக்காரு, குடுக்குறாரு. திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கர்மா வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அது எந்த மாரி விஷயத்துல வரலாம் அப்படின்னா, அம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிற மாரி ஒரு ஒரு உண்மைய தெரிஞ்சுக்கிறது. நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு உண்ம தானே! ஸோ அது ரிலேட்டடாவே லைஃப்ல இன்சிடென்ட் வரலாம். அது ரிலேட்டடாவே வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப திரும்ப வரலாம். ஒரு திடீர்னு ஒரு நம்ம முன்னோர்கள் யாரு? அவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்படின்னு ஒரு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வரும். அத பத்தி தெரிஞ்சுக்கிறதும் நல்லதுதான். அப்பதான் வந்து நிறைய பயத்திலிருந்து உங்களால வெளில வர முடியும். நம்ம யாரு? எங்கிருந்து வந்தோம்? எதுக்காக வந்தோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படின்னு தெரிஞ்சாலே, நமக்குள்ள இருக்க பாதி பயம் போயிடும். இருக்க முடியாத உண்மை. அனுபவிச்சு பாருங்க. நீங்களே வந்து அடுத்த வருஷம் கமெண்ட்ல பண்ணுவீங்க. ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த உண்மைதான் அது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. விருச்சகம் கொஞ்சம் பார்த்து லைஃப்ல அப்ளை பண்ணிக்கங்க. இதுதான் லைஃப்ல குரு உங்ககிட்ட கேட்கறது, உங்கள பண்ண சொல்றது. இதுதான் வந்து நடக்க போகுது. மோஸ்ட்லி 100%ங்கிறத விட மேபி 99.9% கூட நான் சொல்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆ பட் அகைன் ஒரு ஜாதகத்த பார்க்கும்போது, சில பேர் வந்து அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. சில பேர் வந்து அந்த ஸ்டேஜ்லயே வராம இருப்பீங்க. சில பேத்துக்கு ஆர்வம் மட்டும் இருக்கும். சில பேத்துக்கு என்னன்னு கூட தெரியாம இருக்கும். இன்கேஸ் இத பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஐடியா இருக்கு. ஒரு தாட் ஒரு ஸ்பார்க் வருது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நானும் இல்ல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனாலும் இருக்காங்க. ஜாதகத்த குடுங்க. ஈவன் என்கிட்ட நானும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஜாதகம் பார்க்குறவங்களா இருக்கலாம். பட் ஆ அது எல்லாமே நீங்க மனசுல யோசிக்கிறதுக்கும், வழி நடக்கிறதுக்கும், அவங்க சொல்றது கரெக்ட்டா இருக்கான்னு அனலைஸ் பண்ணுங்க. உண்மைய தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ நம்ம ஜாதகத்த பார்த்தோம் அப்டின்னா, வாழ்க்கையில பாதி உண்மை தெரிஞ்சிரும். உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, உங்க வாழ்க்கைய வந்து ஒரு பாசிட்டிவான இதுல நடத்துறதுக்கு நான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். பாசிட்டிவா நடக்க நீங்க ரெடியா? எல்லாம் நல்லதே தான். உண்மைய தெரிஞ்சுக்கணும். உண்மை என்னைக்குமே வந்து அது நெருப்பு தான். ஆனா அது கரெக்ட்டான இடத்துல எரியும்போது, ரொம்ப வந்து ஒரு தீபமா இருக்கும். அதனால ஒரு தீபத்துக்கு ஏத்துற உண்மைய தெரிஞ்சுக்கிற மாரி, ஒரு ஆன்மாக்கு ஒளி ஏத்துற மாரி உண்மைய தெரிஞ்சுக்கணும். அத